Hi guys, welcome to Mupare Defense Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜோட வீடியோ 2 தான். சோ ஆல்ரெடி வீடியோ வந்து பார்ட் 1ல ஒன்னுல போட்டுருப்போம். சோ அடுத்த 10 क्वेश्चंस வந்து வேகமா பார்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கோம். சோ பார்ட் 1ல கொஞ்சம் பேசிக்கா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாலாம் சொன்னோம். இதுல கொஞ்சம் ஸ்பீடாவே போயிடல. ஏன்னா நமக்கு क्वेश्चंस ஈஸி தானே. சோ क्वेश्चனை புரிஞ்சுக்க போறோம். அந்த क्वेश्चனை எப்படி பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்து பார்ட் 1ல ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும். சோ பார்ட் 2 அதே மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 10 क्वेश्चन தான பார்க்க போறோம். வேகமா போயிடலாம். 2022ஆம் ஆண்டின் ஏ நகரத்தின் மக்கள் தொகை 62,500 இருந்தது. ஒரு வருடம் கழித்து ஏ நகரத்தின் மக்கள் தொகை 75,000 அதிகரிக்கப்படுகிறது. மக்கள் தொகையில் ஏற்படும் அதிகரிப்பு சதவீதம் என்ன? அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது 2002ல இது இருந்திருக்கு. சோ ஒரு வருஷம் கழிச்சு 2023ல வந்து இது இருந்திருக்கு. அப்போ அந்த அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளை பொறுத்தவரையும் வேல்யூஸ் கொடுக்கலன்னா தான் நம்ம 100ன்றதை வச்சு கணக்கே போடணும். அவங்க தான் வேல்யூஸே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு 100? அப்ப அந்த வேல்யூஸை வச்சே கணக்கு போடலாம். அப்போ 2023ல அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை வந்து 75,000. இதே 2022ல எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 62,500 தான் இருந்திருக்கு. சரிங்களா? 62,500. இப்போ ஒரு வருஷத்துல அந்த அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவு தான் கேக்குறாங்க. எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா நமக்கு தான் ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிச்சுல. சோ அந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு அவன் தெளிவா அதிகரிப்புன்னு கேட்டிருக்கான். அதிகம்னாலே நான் என்ன வேல்யூ கீழே போட சொல்லியிருக்கேன்? ரெண்டு வேல்யூல எது லெசர் வேல்யூ அதை கீழே போட சொல்லியிருக்கேன். அப்ப எது லெசர் வேல்யூ? 62,500. இதுதானே கம்மியான வேல்யூ. இதை கீழே போட்டு சதவீதத்துல கேட்கறதுனால எதால பெருக்கி சொல்லிடணும்? 100ஆல பெருக்கி சொல்லிடணும். சோ 75,000ல 62,500 போச்சுன்னா எவ்வளவுனா 0 0 10ல 5 போச்சுன்னா 5 4ல 2 போச்சுன்னா 2 7 6 போச்சுன்னா 1. அப்போ 12,500. 12,500 டிவைடட் பை 62,500 இன்டு 100. சரிங்களா? இப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0க்கு கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப 125 625 என்னால கேன்சல் பண்ண முடியுமா? டெஃபினட்டா பண்ண முடியும். 125 அடிக்கலாமா? அஞ்சாவது வாய்ப்பாட்டுல 12ல எத்தனை 5 இருக்கும்? 2 திருப்பி 25 5 முறை இருக்கும். 625ல எத்தனை 5 இருக்கும்னா 60லயே 12 இருக்குமா? 25ல இருக்கும். திருப்பியும் இந்த 25 125 ஒரே ஷாட்ல அடிக்கலாம். 25ல இது ஒரு முறை, இது எத்தனை முறை? 5 முறை. இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னா 100 100/5 இருக்கு. இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? 100 5ஆல் அடிச்சா என்னது? 20. அப்ப 20% என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. சோ டி ஆப்ஷன். புரிஞ்சுச்சுங்களாமா சொல்றது? அப்ப நான் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 125 625 ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கேன். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 25 வந்துச்சு, இங்க 125 வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் டைரக்டா 25 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டேன். 25 டேபிள்ல 25 ஒரு முறை, 125ல எத்தனை 25 இருக்கும்? 5 25 இருக்குமா? 5 முறை. அப்ப 100 5ஆல் அடிச்சு கொடுத்தா 20%. அப்ப 20% அதிகரிச்சிருக்கு. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு கணக்கு தான். ரொம்ப எல்லாம் பெருசா வேணாம். ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி கீழே அந்த சின்ன வேல்யூ போட்டு இன்டு 100ஆல பெருக்கி கொடுத்தா ஆன்சர். ஏன்னா அதிகரிப்புன்னும் போதே கீழே சின்ன வேல்யூ பண்ணோம். இதே குறையுதுன்னும் போது கீழே பெரிய வேல்யூ பண்ணோம். அவ்வளவுதான். சோ அடுத்தது ஸ்கூட்டர் purchased for rupees 84,000. அதாவது 84,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு ஸ்கூட்டர் ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 84,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் தேய்மானம் அடையுதான்? 10% தேய்மானம் அடையுது. அப்ப நமக்கு 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 10% தேய்மானம் அடைஞ்சிடும். அதற்கு அடுத்த வருஷம் அதுல இருந்து ஒரு 10% தேய்மானம் அடைஞ்சிச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருந்திருக்கும்ன்றது ஸ்கூட்டரோட மதிப்பு என்னவா இருந்திருக்கும்ன்றதுதான். அப்ப மொத்தம் 84,000. சரிங்களா? 84,000 இதுல 10% தேய்மானம் அடையுதுன்னா 100%த்துல 10% தேய்மானம்னா மிச்சம் எத்தனை சதவீதம்? 90%. அதுதான் 90/100. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 90% தான். ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 10% தேய்மானம் அடையுதுன்னா இன்னொரு 90/100. இப்ப இதை கேன்சல் பண்ணி கொடுத்தாலே நமக்கு என்ன ஆயிடும்? வேல்யூ வந்துடும். சோ இந்த 0க்கு 0 0 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இங்க வெறும் 840. இங்க ஒரு 9, இங்க ஒரு 9. ஏன்னா மத்ததெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுல. அப்ப 9 9 பெருக்குனா என்ன வரும்? 81. சரிங்களா? ஏன்னா 9 ஸ்கொயர் பண்ணிடுறேன். 9 into 9 9 ஸ்கொயர். சோ 81 பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த 0வா அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த 84 81 பெருக்கிட்டு கடைசியா 0 சேர்த்துக்கலாம். அப்போ 84 81 பெருக்குறேன். ஒரு நாள் 4 ஓர் 8 8 8 நாள் என்னது? 32. 3 வச்சிடுறேன். 8 8 64. 64 ஒரு 3 என்ன ஆயிடுச்சு? 67. இப்ப கூட்டலாமா? 4
எட்டும் ரெண்டும் 10, 8, 6. இங்க ஒரு 0 விட்டு வச்சிருந்த நான் பெருக்கல்ல, அதை இப்ப சேர்த்துறேன். அப்ப ஆன்சர் 68,040 ரூபாய். அப்ப 84,000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்கூட்டர் முதல் வருஷம் ஒரு 10% டெப்ரிசியேஷன் ஆகி, அதாவது தேய்மானம் அடைஞ்சு, அதற்கு அடுத்த வருஷம் ஒரு 10% தேய்மானம் அடைஞ்சு, இறுதியில அதனுடைய மதிப்பு 68,040 ரூபாவா இருந்திருக்கும். ஆன்சர் வந்து இருக்கானா? இருக்கு, டி ஆப்ஷன். சரிங்களா? இது புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? மூணாவது கேள்வி. அக்கார்டிங் டு வைல்ட் லைஃப் சென்சஸ், அதாவது வனவிலங்கு கணக்கெடுப்பின்படி 2021ஆம் ஆண்டில் ராஜஸ்தானில் 550 சிறுத்தைகள் இருக்கு. அதாவது 2021ல ராஜஸ்தான்ல எத்தனை சிறுத்தைகள் இருக்கு? 550 சிறுத்தைகள் இருக்கு. சரிங்களா? சரி, இந்த 550 சிறுத்தைகள்ல அடுத்த ஆண்டு இது 2% அதிகரிக்கும். அப்ப இப்ப 2021ஆம் ஆண்டு 550 இருக்கு. அடுத்த வருஷம் தான் 2022ல என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2% அதிகரிக்கும். அதாவது 2% வந்து என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அப்ப 2022ல எத்தனை சிறுத்தைகள் இருக்கும் அப்படின்றத நமக்கான கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 550 இருக்கா? 550 என்ன பண்ண போறோம்? 2% அதிகரிக்குதுன்னா அப்ப 550க்கு 2% எதுன்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கிட்டாலே முடிஞ்சிருச்சு. ஆமா தானே? சரிங்களா? 550க்கு 2% எவ்வளவு? இப்போ இந்த 0க்கு இந்த 0வை கேன்சல் பண்ணிடுறேன். ரெண்டாவது வாய்ப்பாட்டுல 2 ஒரு முறை, 10 5 முறை. இதை இந்த 5 எடுத்துட்டு போயிட்டு இந்த 55 கேன்சல் பண்ணலாமா? அஞ்சாவது வாய்ப்பாட்டுல 55 எத்தனை முறை? 11 முறை. அப்போ 550க்கு எண்ணுக்கு 2% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 11. அதாவது 2021ல 550 சிறுத்தைகளை கொண்டுள்ள அந்த தேசிய பூங்காவில அடுத்த வருஷமான 2022ல எத்தனை சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை கூட போதா? 11 எண்ணிக்கைகள் கூட போதா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த 550ஓட 11 கூட்ட போறோம். அப்ப என்ன வந்துருச்சு? 561. அப்ப 561 சிறுத்தைகள் இருக்க போறதா அர்த்தம். சரிங்களா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்டு போறேன். நம்ம ஜெனரலா படிச்சுக்க வேண்டியது தானே. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போறேன். நல்லாவே கேட்கிறேன் ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியும். அந்த கிர் தேசிய பூங்கா அப்படின்னு ஒண்ணு பூங்கா இருக்கும். கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. நானே சொல்லிடுறேன். கிர் தேசிய பூங்கா குஜராத்ல இருக்குல்ல. அந்த கிர் தேசிய பூங்கா எந்த ஒரு வனவிலங்குக்கு ஃபேமஸான பூங்கா? இதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடின்றீங்க, சோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. சோ கிர் தேசிய பூங்கா எந்த ஒரு விலங்குக்கு வந்து இதுவானது, பிரபலமானது அந்த தேசிய பூங்கா அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது கேள்வி பாருங்க. ஒரு நகரத்தின் கரடிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 3% என்ற விகிதத்தில் அதிகரித்து வருகிறது. அப்போ ஒரு நகரத்துல கரடிகளுடைய எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3% என்ன ஆகுது? அதிகரிச்சுட்டே வருது. ஓகேவா? இப்ப நகரத்தில் தற்போதைய கரடிகளின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 21,8. சரிங்களா? 21,218 என்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப பின்பு கேட்கலங்க, முன்பு கேக்குறாங்க. கரடிகளின் எண்ணிக்கை என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த வண்டி கணக்கு என்ன ஆச்சுன்னா, வண்டி கணக்கு இங்க பார்த்த வண்டி கணக்கு என்ன? 84,000 ரூபாய் வண்டி. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் தேய்மானம் அடைஞ்சா எவ்வளவுன்னு கேட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 84,000 இங்கே வச்சுக்கிட்டு 84,000 இங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் தேய்மானத்துக்கும் 10% அடைஞ்சா அந்த 10% இப்படி கணக்கா போட்டு இங்க எக்ஸ கண்டுபிடிச்சேன். சரிங்களா? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இந்த கணக்குல கரடிகளுடைய எண்ணிக்கை வந்து இப்போ இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 21,218 இருக்கு. அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஒரு வருஷமும் எத்தனை சதவீதம் அதிகரிக்குதா? 3% அதிகரிக்குதா? அப்ப ஒவ்வொரு வருஷமும் 3% அதிகரிக்குதுன்னா இப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கரடிகளுடைய எண்ணிக்கை என்ன இருக்கும்? இப்ப கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த கணக்கு பிரசன்ட் கொடுத்துட்டான். அதாவது 21,218 பிரசன்ட் இப்ப எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துட்டான். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குன்னு கேக்குறான். அப்போ ஒரு வருஷமும் 3% அதிகரிக்குதுன்னா முதல்ல கரடிகளுடைய எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதாவது ஃபர்ஸ்ட் கரடிகள் எவ்வளவு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் இதுல இருந்து 3% கூடுதல் ஆகுதுன்னா 103. அதான் கூடுதல்னா கூட்ட போறோம், கழியுதுன்னா கழிக்க போறோம். இப்ப எனக்கு கூடுதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப 103/100, அதாவது 100%த்துல 3% கூடுதுன்னா 103. திருப்பியும் இன்னொரு 103, அதாவது இன்னொரு வருஷமும் ஒரு 3% கூடும். அப்ப இதுல இருந்து ஒரு 3% 103. அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியணும். அதுதான் எங்க மேட்ரே. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு இருந்துச்சு, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 3% கூடிச்சு 103. அதற்கு அடுத்த வருஷம் ஒரு 3% கூடிச்சு 103. இப்படி எல்லாம் கூட்டினதுனால கரண்ட்ல எவ்வளவு இருக்கு அந்த கரடிகளுடைய எண்ணிக்கைனா 21,218 இருக்கு. இப்ப இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். இப்ப நம்மளை பொறுத்த வரையும்
21,218 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இங்க கேன்சல் ஆகிற மாதிரியான நம்பரா இருக்கு. இப்ப இந்த 103 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். பெருக்கல்ல இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். சோ 103 இங்க இருக்கிற 2 எங்க போயிடும்? மேல போயிடும். ஏன்னா இதுங்கெல்லாம் பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல் இருக்கிறதுல அந்த பக்கம் போகும்போது பெருக்கிக்கும். இப்ப எக்ஸ் இந்த பக்கமே இருக்க போறான். சரிங்களா? இப்ப இதை நான் சிம்பிளா சால்வ் பண்ற பாருங்க. 103 × 103ன்றது 103 ஸ்கொயர். ஆமாவா? ஆமா தானே? 103 ஸ்கொயர். 103 ஸ்கொயர் எப்படி சால்வ் பண்ணலாம்? 103 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் உட்காந்து தேவையில்லாம பெருக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப இது 2 நம்பரா பிரிச்சுக்கோங்க. 10ன்றது ஒரு நம்பர், 3ன்றது ஒரு நம்பர். நமக்கு 10ஓட ஸ்கொயர் தெரியும். 10ஓட ஸ்கொயர் என்ன? 100. 3ஓட ஸ்கொயர் என்ன? 9. சரிங்களா? எழுதுறத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதிருக்கிறது 10ஓட ஸ்கொயர், ரெண்டாவதா எழுதிருக்கிறது 3ஓட ஸ்கொயர். இப்ப இந்த 10ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 10ஐயும் 3ஐயும் பெருக்குனா 30. அத கடைசி நம்பருக்கு தள்ளி எழுதிருங்க. கடைசி நம்பருக்கு தள்ளி 2 முறை எழுதிருங்க. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 90601. அவ்வளவுதாங்க. இதுதான் 103. அதாவது 103 2 தடவை பெருக்குனா கிடைக்கிற மதிப்பு எது? 10,609. சரிங்களா? இதுக்கு தான் இந்த ஸ்கொயர் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்றது. அப்ப ஒண்ணுமே இல்ல. 10 ஸ்கொயர் 100, 3 ஸ்கொயர் 9, 10ஐயும் 3ஐயும் பெருக்கி 30 2 முறை போட்டுட்டு கூட்டினா முடிஞ்சிச்சு 10,609. அப்ப இந்த ஸ்டெப்பை நான் சால்வ் பண்ணும்போது என்ன எழுதலாம்னா 21 21 8 டிவைடட் பை 10,609 இன்டு 100 இன்டு 100. சரிங்களா? இப்ப இதை அடிக்கலாமா? கண்டிப்பா 9ல முடியுது, இங்க 18ல முடியுதுனாலே கண்டிப்பா இது 2ஆல தான் அடிஞ்சிருக்கும். வேணா எண்ணி பாருங்களேன். 10,609 2 தடவை கூட்டி பாருங்களேன். 2ஆல பெருக்கினாலும் ஒண்ணுதான், கூட்டினாலும் ஒண்ணுதான். 12. ஓகேவா? 21 21 8 வந்துச்சா? அதாவது 21,218. அப்ப இதை அடிச்சா எத்தனை முறை? 2 முறை. அப்ப 2 × 100 × 100 4 ஜீரோவை ஆட் பண்ணா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஆன்சர் என்ன? 20,000. முடிஞ்சிச்சாமா? அப்ப பாக்குறதுக்கு தான் ஒரு கணக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பெருசுலாம் கிடையாது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரியாது. அந்த கரடிகளுடைய எண்ணிக்கை அப்படியே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3% அதிகரிக்குதுன்னா 103 103 இந்த மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கரண்ட்ல எவ்வளவு இருக்குன்றத போட்டேன். 21 21 8 இருக்குன்றத போட்டுட்டு சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்த 5வது கேள்வி. 5வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பிரைஸ் ஆஃப் த கார், அதாவது ஒரு காரின் விலை முறையே 5%, 10%, 20% என தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுகிறது என்றால் விலையில் ஏற்படும் சமமான மாற்றம் என்ன? இது ஒரு சாதாரணமான 100 ரூபாய் கணக்கை வச்சே போடலாம். ஒரு காரின் விலை முறையே எத்தனை சதவீதம் அதிகரிக்குதா? ஃபர்ஸ்ட் 5%, அடுத்தது 10%, அடுத்தது 15%. ஃபர்ஸ்ட் 5% அதிகரிக்குதுன்னா முதல்ல நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். புரியுதா? 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். காரோட விலை எவனாவது கார் 100 ரூபாய்க்கு தரணும், பொம்மை கார் தருவாங்கம்மா. ஓகேவா? சரி, ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு அதிகரிக்கிறாங்க? 5% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100க்கு 5% அதிகரிச்சா என்னதுமா? 105. புரியுதாமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட விலை மாற்றம் 105. அப்ப ஃபர்ஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கிட்ட காரை 5% அதிகரிக்கிறது மூலமா 105 ஆச்சு. அடுத்தது எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க? இப்ப விலை 105 ரூபாய். அடுத்தது 10% அதிகரிக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? 10%. நமக்கு தெரியும் 105க்கு 10% எவ்வளவு? 10. 105க்கு 10% எவ்வளவு? 10.5. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டா அதான 10%. அப்ப 10.5. இப்ப இத கூட்டிடுங்கம்மா. 5 5 1 1. அப்ப இப்ப புது விலை எவ்வளவுனா 115.5. எவ்வளவு? 115.5. அப்ப ஃபர்ஸ்ட் 100 ரூபாய்ன்ற காரோட விலை 5% அதிகரிச்சதுனால 105 ரூபாவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புதிய விலை 105 ரூபாயில நான் இன்னும் 10% அதிகரிக்கிறேன். அப்ப 10% அதிகரிக்கிறது மூலமா என்ன மாறிடுச்சு? 115.5 மாறிடுச்சு. இப்ப அடுத்தது நான் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்க போறேன்? 20%. எந்த விலைக்கு? 115.5க்கு நான் 20% அதிகரிக்க போறேன். 20% அதிகரிக்க போறேன். அப்ப 115.5க்கு நான் 20% கண்டுபிடிச்சு கூட்டினா கதை ஓவர். அப்ப 0க்கு 0 கேன்சலா? 2 1 இது 5. இந்த ஹோல் நம்பரா மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா கூட நம்ம புள்ளி வச்சுக்கலாம். இப்ப இது 5ஆல அடிக்கலாமா? 5ஆல அடிக்கும் போது 10ல எத்தனை 5 இருக்கு? 2. 5ல 3. சரிங்களா? மிச்சம் 5 1 231 வருது. அதாவது 231 இல்ல 23.1. ஏன்னா ஒரு புள்ளி எடுத்தல, அந்த புள்ளியை இப்ப நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கிற புள்ளி எடுத்தேன். இப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கிற புள்ளி சேர்த்துட்டேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா அந்த 105.5ஓட 23.1 கூட்டிட்டா முடிஞ்சிச்சு. 23.1 கூட்டிட்டா முடிஞ்சிருச்சு. கூட்டுங்க பார்க்கலாம். 6
8 3 1. அப்ப எவ்வளவு விலை? 138.6. சரியா? நான் சும்மா எந்த ஃபார்முலாவும் இல்லாம ஒரு மனக்கணக்குல ஒரு விலையை வச்சு கணக்கு போடுறேன். சரி, இவ்வளவு பெருசா போடுறீங்கன்னு பாக்காதீங்கம்மா. நம்ம வேகமா போட்டா ஈஸி தான். அப்ப 100க்கு 5% 105, 105க்கு 10% 10.5 கூட்டி 115.5, 115.25 20%, அதான் கண்டுபிடிச்சு காமிச்சிட்டேன். 138.6. அப்ப தொடக்கத்துல 100 ரூபாய் இருந்த அந்த காரோட விலை முடிவுல எவ்வளவு இருக்கு? 138.6ல இருக்கு. அப்ப 100 ரூபாய் காரோட விலை 138.6னா 38.6% வந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப 38 தான் ஆன்சர். சரிங்களா? 38 இங்க விகிதத்துல கொடுத்திருக்காங்க 3/5. அதுதான் நம்ம இங்க புள்ளியில கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அப்ப 38 வர்றது ஆன்சர். வேற எதுலன்னா 38 இருக்கா? இல்ல. அப்ப 100 ரூபாய் இருந்த தொடக்கத்துல காரோட விலை இறுதியில 138ன்ற பிட் ரேட்டுக்கு வந்திருக்குன்னா 38 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சா? அடுத்தது 6வது கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின். If 637 17% என்பது x இன் 35% எனில் x இன் மதிப்பு யாதுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 17%. சரிங்களா? 630 17%. அப்ப 630 17%. 17% எப்படிதான் நம்ம எழுதுவோம்? 17%னா 17/100 எவ்வளவுக்கு? 630க்கு. அது எதுக்கு சமமா? x இனுடைய 35%க்கு சமமா? x இனுடைய 35%க்கு சமம்னா இந்த x இனுடைய மதிப்பு என்ன? இதுதான் நம்ம கேள்வி. புரியுதா? அப்போ அது வகுத்தல் போட்டுக்காதீங்க. x னா என்னன்னு கேட்டிருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? x இன் மதிப்பு என்னன்னா x ஒரு நாய் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அந்த x ஓட மதிப்பு கேட்கல. இங்க இருக்கிற x ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன். 630 × 17/100, அதாவது 630 17/100 அந்த 17% என்பது x இன் 35%க்கு சமம்னா x இனுடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் இருக்கிற 100ஐயும் இந்த பக்கம் இருக்கிற 100ஐயும் கேன்சல் பண்ணிட்டேனா? அப்ப இந்த எனக்கு வேற என்ன இருக்கும்? 630 × 17 is equal to x × 35 தான் இருக்கும். ஏன்னா 100 கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இந்த 35 இந்த பக்கம் தள்ளனா x இனுடைய மதிப்பு கிடைக்குமா? 630 × 17 divided by 35 is equal to x. சரிங்களா? இப்ப இத கண்டிப்பா கேன்சல் பண்ணலாம். அதான் சொல்றேன், வாய்ப்பாடெல்லாம் நல்லா தெரியணும். 7வது வாய்ப்பாட்டுல 35 வரும், 63 வரும். அந்த ஜீரோவை பார்க்காத, பெரிய நம்பரா பார்க்காத. 63ல 7வது வாய்ப்பாடு வரும். 7வது வாய்ப்பாட்டுல 63 வரும். எத்தனை முறை? 9 முறை. 35 7வது வாய்ப்பாட்டுல வரும். எத்தனை முறை? 5 முறை. அப்ப அத ஃபர்ஸ்ட் அடி. 7வது வாய்ப்பாட்டுல இது 5 முறை. 7வது வாய்ப்பாட்டுல 63ன்றது 9 முறை. அந்த ஜீரோவை அப்படியே சேர்த்துக்கும் 90 முறை. சரிங்களா? அப்போ 7வது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்திருக்கேன். இது 90 முறை, இது 5 முறை. இப்ப மறுபடியும் நான் என்ன பண்ணலாம்? 5வது வாய்ப்பாட்டுல அடிக்கலாம். 5வது வாய்ப்பாட்டுல இது 1 முறை. 90 அடிச்சா 5வது வாய்ப்பாட்டுல எத்தனை முறை? 18 முறை. அப்போ 18ஐயும் 17ஐயும் பெருக்குனா உன்னுடைய பதில் 7 8 56, 1 7 12 18 அப்படியே வரும். ஏன்னா 1ஆல பெருக்குறாங்க. 6 10 3 306. அப்ப x இன் மதிப்பு என்ன? x இன் மதிப்பு என்ன? 306. முடிஞ்சுச்சா? ஈஸியான கொஸ்டின் தானே. அப்ப 7வது கொஸ்டின் கேட்கலாமா? 7வது கொஸ்டின் ரொம்ப நல்ல கேள்வி, நிறைய டைம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். when 40 is subtracted from 40% of a number, the remainder is 45 the number. இது எப்படி வேணாலும் கேட்கலாமா? ஒரு எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 மீதம் உள்ளது. இதே மாதிரி எப்படி தெரியுமா கேட்பாங்க? ஒரு எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 மீதம் உள்ளது. இல்லனா ஒரு எண்ணின் 80%லிருந்து 80 கழித்தால் 80 மீதம் உள்ளது. இந்த மாதிரி சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் இதுதான். அப்போ ஒரு எண், அந்த எண் எனக்கு என்னன்னு தெரியாது, அதோட 40%. சரிங்களா? 40%னா எப்படி எழுதுவீங்க? 100. 40/100. எதுக்கு? அந்த எண்ணினுடைய, அந்த எண் எனக்கு என்னன்னு தெரியாதுல்ல, அதை தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எண்ணினுடைய 40%லிருந்து எவ்வளவு கழிக்கணுமா? 40ஐ கழித்தால் என்ன கிடைக்குதா? 40 கிடைக்குதான். இவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் சமன்பாடு எழுத கத்துக்கோங்க. அப்போ ஒரு எண்ணின் 40%லிருந்து 40ஐ கழித்தால் 40 கிடைக்கிறது. இப்ப இதை அடிக்கலாமா? 20வது வாய்ப்பாட்டுல அடிச்சா 40 2 முறை, 100 5 முறை. அப்ப எனக்கு என்ன இருக்கு? 2x/5 minus 40 is equal to 40. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுத்து கணக்கு போனோம். அந்த எல்சிஎம் கணக்குலாம் வேணாம். இங்க இருக்கிற 5 இவனோடையும் பெருக்கோ, இவனோடையும் பெருக்கோ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இங்க இருக்கிற 5 இவனோடையும் அவனோடையும் பெருக்கோ. இந்த 5 எடுத்துட்டு போய் 40ஓட பெருக்கு என்ன? 200. இந்த 5 எடுத்துட்டு போய் 40ஓட பெருக்குனா அங்க ஒரு 200. இங்க மைனஸ் இருக்கானா? இங்க முன்னாடி 2x இருக்கான். இப்ப மைனஸ் 200 அந்த பக்கம் தள்ளுமா? மைனஸ் 200 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 200 மாறிடுமா? அப்ப 200 பிளஸ் 200 is equal to 400. அப்ப 2x is equal to 400. அப்ப x is equal to 400/2 அடிச்சு கொடுத்தா x இன் மதிப்பு என்ன? 200. x இன் மதிப்பு 200. சரிங்களா? அவ்வளவுதான். அப்போ இந்த சமன்பாடை வச்சு சால்வ் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு. இந்த 5 எல்சிஎம் எடுத்து இங்க பெருக்கிட்டு இருக்கணும். நான் சொல்லிட்டேன், இந்த 5 திரும்ப இவனோடையும் அவனோடையும் பெருக்கிட்டாலே முடிஞ்சிச்சு. இதேதான் எந்த கேள்வி 60% 60 கழித்தாலும் சரி, அதே 20வது வாய்ப்பாட்டுல அடிக்கிற மாதிரியான நம்பரா தான் இருக்கும். 80% 80 கழித்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து 8வது கேள்வி. A new car
ஒரு புதிய காரின் விலை இங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 12,80,000. ஒவ்வொரு வருடத்தின் முடிவிலும் 25% விலை வீழ்ச்சி அடைகிறது எனில் ஒரு வருடத்திற்கு பின் காரின் விலை என்ன? அப்ப புதிய காரை ஒன்னு லான்ச் பண்றாங்க. எப்பவுமே லான்ச் பண்ணும் போது இருக்கிற ரேட்டே அப்படியே இருக்காது இல்லமா, குறையும் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கார் அறிமுகப்படுத்தும் போது இந்த விலை ஒரு வருஷத்தினுடைய முடிவுல 25% கம்மி ஆகுதுன்னா அப்ப இதுக்கு 25% என்னன்றதை கண்டுபிடிச்சு கழிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. அப்போ 12,80,000 ரூபாய். சரிங்களா? 80,000 ரூபாய். இதுக்கு 25% 25% நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். உடனே எடுத்தோன்னே 0க்கு 0 எல்லாம் அடிக்காதீங்க. நம்ம சிம்பிளா அடிங்க. இங்க இருக்கிற நம்பர் 4ஆல் அடிக்கிற மாதிரியான நம்பரா? 12 4ஆல் அடியும், 8 4ஆல் அடியும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 25 100 அடிச்சிடுறேன். 25 ஒரு முறை, 100 எத்தனை முறை? 4 முறை. ஏன்னா 0 எல்லாம் அடிச்சுட்டுனா 25ஓட உட்காந்து பெருக்கின்னு கிடக்கணும். அது நமக்கு தேவையா? அதனால 25 அடிச்சா ஒரு 25 4 25 100. அப்ப 4 முறையா? அப்ப இது 4ஆல் அடிக்கிற மாதிரி நம்பர் தானே. அப்ப 4ஆல் அடிங்க பார்க்கலாம். 12 எத்தனை முறை? 3 முறை. 8 2 முறை. அப்ப அப்படியே மிச்சம் வந்துச்சு. சரிங்களா? அப்போ 12,80,000 இருந்து 3,20,000 தான் 25%. இதை நீ கழிச்சு சொல்லிட்டனாலே காரோட ஒரு வருஷத்துக்கு அடுத்த விலை கிடைச்சிடும்ல. இப்ப கழிச்சு இல்லாம அவ்வளவுதான். 3,20,000 கழிங்க பார்க்கலாம். 0 0 0 0 8ல 2 போச்சுன்னா 6, 12ல 3 போச்சுன்னா 1. சரிங்களா? அப்போ 9,60,000 எங்க இருக்கிறது? இங்க இருக்கிறது. அதோ புடிச்சிட்டோம். அவ்வளவுதான் பி வேல்யூ. அப்ப ஒண்ணுமே இல்ல. 25% அதனுடைய விலை வீழ்ச்சி அடைகிறதுன்றாங்க. அப்ப அந்த விலையை நீ கண்டுபிடிச்சு அதை கழிச்சு கொடுத்துட்டனாலே ஆன்சர் ஓவர். சரிங்களா? அடுத்து 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தலில் இருவர் எதிரெதிராக போட்டியிடுகின்றனர். சரி, போட்டியிடட்டும், அவங்க விருப்பம். ஒருவர் 44% வாக்குகளை பெற்று 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். அப்போ ஒரே தேர்தல், அந்த தேர்தல்ல போட்டியிட்டது எத்தனை பேர் தான்? இருவர் தான். அப்போ தேர்தல் நடக்கும் பொழுது அதுல இருவர் தான் போட்டியிடுறாங்கன்னா தேர்தல்ல பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை என்னன்னு எடுத்துப்பாங்க? 100%. அது நிறைய பேர் ஓட்டு போடல சார், கள்ள ஓட்டு போட்டாங்க சார், அந்த கணக்கெல்லாம் கிடையாது. எனக்கு இன்னைக்கு வாக்கு எவ்வளவு வந்திருக்குதோ அது 100%. அதான் வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் நான் என்ன பண்ண போறேன்? பிரிச்சு கொடுக்க போறேன். அப்ப 100% வாக்கு பதிவாயிருக்கு. அதுல ஒருத்தன் 44% வாக்குகளை பெற்று 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல்ல 2 பேர் போட்டி பெற்றாங்க. அதுல கண்டிப்பா ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிருப்பான், ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிருப்பான். அதுதான் நியதி, உலக நியதி. அப்ப தோல்வி அடைஞ்சவன் தான் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7,488 வாக்குகள் பெறல, அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல தோல்விதான் அடைஞ்சான். புரியுதா? தப்பா புரிஞ்சுக்காதீங்க கொஸ்டின். அவ்வளவு வாக்குகள் அவன் பெறல, அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை தோல்வி அடைஞ்சான். அப்ப அவன் பெற்ற வாக்குகளுடைய பெர்சன்டேஜ் என்னன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் 44% தான். அப்ப தோல்வி அடைஞ்சவன் 44% வாக்குகள் பெற்றிருக்கான். அப்ப 100%த்துல 44% தோல்வி அடைஞ்சவன் வாங்கியிருக்கானா, ஜெயிச்சவன் எவ்வளவு வாங்கியிருப்பான்? 56%. ஏன்னா 100ன்றது தான் 2 பேருக்கும் பிரியணும். அப்ப பதிவான வாக்குகள் 100, அந்த 100 தான் தோல்வி அடைஞ்சவனுக்கும் பிரியணும், வெற்றி அடைஞ்சவனுக்கும் பிரியணும். அப்ப தோல்வி அடைஞ்சவன் 44% வாங்கன்னு தான் சொல்லி இருந்தாங்கன்னா, அப்ப கண்டிப்பா வெற்றி அடைஞ்சவன் எவ்வளவு வாங்கியிருப்பான்? 56%. அப்ப இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த வாக்கு வித்தியாசம் தான் எவ்வளவுனா 7,488. அப்ப இவனை விட அவன் எவ்வளவு மிச்சமா வாங்கியிருக்கானோ அதுதான் 7,488. அதுதான் எவ்வளவு? இந்த 2% கழிச்சா தெரிய போகுது. அப்ப 56ல 44 போச்சுன்னா 6ல 4 போச்சுன்னா 2, 5ல 4 போச்சுன்னா 1. அப்ப 12% தான் எவ்வளவுனா 7,488. அப்ப 12% 7,488. நம்மள என்ன கேக்குறாங்கன்னா, வெற்றி பெற்றவரின் வாக்கு எண்ணிக்கை என்ன? வெற்றி பெற்றவரின் வாக்கு எண்ணிக்கை, வெற்றி பெற்றவர் எத்தனை சதவீதம்? 56%. அது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 12% 7,488னா 56% என்ன? குறுக்கு பெருக்கல் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? அப்ப 7,488 இது x, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை எத்தனை வந்து 56ஓட பெருக்கு, 56ஓட பெருக்கி வகுத்தல் 12 போட்டா நமக்கு வந்து x வேல்யூ கிடைச்சிடும். போடலாமா? இப்ப 12ஆல அடிக்கணுமா? 12ஆல அடிபடுமா? அடிபடுமே. இங்க அடிக்கலாம். இப்ப எனக்கு பார்க்கும்போது 72 அடிக்கணும்னு தோணுது. சோ 12வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இல்ல நீ 2வது வாய்ப்பாட்டுல அடி, 6வது வாய்ப்பாட்டுல அடி, அது உங்க விருப்பம். நான் 12வது வாய்ப்பாட்டுல அடிக்கிறேன். இது ஒரு முறை 74. எத்தனை 12 மார்க் 74க்குள்ள 72 வரும்ல, 6 முறை 12 இருக்கும். அப்ப 6. சரிங்களா? மிச்சம் இங்க 2 மீறுவானா? 28ல எத்தனை 12 இருக்கும்? 24. 2 முறை 12 இருக்கும். சரி, மிச்சம் 4 மீறுவானா? 48ல எத்தனை 12 இருக்கும்? 48ல 4 12 இருக்கும். அவ்வளவுதான், முழுமையா அடிபடுது 12ல. அப்போ அங்க அடிப்பட்ட 624யும் 56யும் பெருக்கிட்ட ஆன்சர். பெருக்கிடுவோமா? 624 ஒரு 56, 624 56 பெருக்கலாமா? 4 6 24, 2 6 12, 14,
6 36 37. சரிங்களா? இதுதான். அடுத்தது 5ஆல பெருக்கலாம். 4 5 20, 2 5 10 12. அடுத்தது 6 5 30 31. பெருக்குங்க. 4 4 9 4 3. 34,944 வாக்குகள் பெற்றுள்ளார் இருக்கிறது. டி ஆப்ஷன். அப்ப வெற்றி அடைந்தவர் பெற்ற வாக்குகள் எத்தனைனா 34,944 வாக்குகள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது இது ஒரு நல்ல கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒருவர் உரிய தேதிக்குள் மின்சார கட்டணத்தை செலுத்தினால் மொத்த தொகையில் 5% தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. அதாவது அந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், நம்மள மாதிரி இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, உரிய தேதிக்குள் கவர்மெண்ட் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி நீ வந்து இபி பில் கட்டுறனா உனக்கு எத்தனை % டிஸ்கவுண்ட்? 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன், போ எடுத்துக்கோ ஜமாய். அதனால ஒருவர் வந்து என்ன பண்றாரா, 350 ரூபாயை தள்ளுபடி தொகையாக பெற்றால் அவரின் மொத்த மின்சார கட்டணம் எவ்வளவுன்றதுதான் கேள்வி. அப்போ 5% அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் தான் எவ்வளவுனா 350 ரூபாய். அப்பனா அவருடைய மின்சார கட்டணம் எவ்வளவு? இவ்வளவுதான் கேள்வி. அப்போ கேள்வியிலேயே அவன் கொடுத்துட்டான் எல்லாத்தையும். 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கல்ல, அதாவது சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே அவன் கட்டியிருக்கான் இபி பில்லு. அதுதான் அந்த 5% டிஸ்கவுண்ட். அந்த 5% டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 350 ரூபாய் தள்ளுபடியா வாங்கியிருக்கான். அப்ப அந்த டிஸ்கவுண்ட் தான் 350 ரூபாய். 5% தான் 350 ரூபானா அவனுக்கு வந்து இபி பில்லு எத்தனை சதவீதமா தான் இருந்திருக்கும்? எப்பவுமே வரக்கூடிய முழு அமௌண்ட் 100%. அதுதான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாமா? அப்ப இது எக்ஸ்னா 350 × 100 டிவைடட் பை 5 எக்ஸ். இப்ப கண்டுபிடிச்சிடலாம். அடிக்கலாமா? சோ 5வது வாய்ப்பாட்டிலே அடிச்சுக்கோ. 5வது வாய்ப்பாட்டுல 35 எத்தனை முறை? 7 முறை. சரிங்களா? இது ஒரு முறை. 35 7 முறை. அப்ப 70 வருமா? இந்த 0 அப்படியே கேரி ஆயிட்டு அப்போ அந்த 7 0 சாரி இந்த 70யும் 100யும் பெருக்கும் போது 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் இன் மதிப்பு 7000. எங்க இருக்காங்க? ஏ ஆப்ஷன்ல இருக்காங்க. 7000 ரூபாய். அவ்வளவுதான். அப்ப டிஸ்கவுண்ட் 350 ரூபாய் 5% ஈக்குவல் பண்ணிட்டு 100% கண்டுபிடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் 7000 ரூபாய். இவ்வளவுதான். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த டிஸ்கஷன் வீடியோல ஒரு 10 கேள்வி பார்த்திருப்பீங்க, நல்லா புரிஞ்சிருக்கும். சோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த மேக்ஸ் வீடியோ வேணும்னாலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேணும் எங்களுக்கு ஆமா சார் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க போடுறோம். இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.